சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே உள்ள திருமாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்தவர் 55 வயதான சின்னத்தம்பி. இவர் சவுண்ட் சர்வீஸ் மற்றும் பந்தல் அமைக்கும் தொழிலை செய்து வந்தார். இவரது நண்பர் குன்னத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராமன். 35 வயதான இவர் சிங்கப்பூரில் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த வாரம் சிங்கப்பூரில் இருந்து சொந்த ஊருக்கு வந்த ராமன் தன்னுடைய நண்பர் சின்னத்தம்பியை சந்தித்து பேசியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதியன்று சின்னத்தம்பி பந்தல் அமைப்பதற்காக நாற்றம்பள்ளி செல்வதாக இருந்தது. அப்போது அவருடன் ராமனும் துணைக்கு சென்றுள்ளார். இருவரும் வாணியம்பாடியில் இருந்து புறப்பட்டு நாற்றம்பள்ளி நோக்கி 2 வீலரில் சென்று கொண்டிருந்தனர். இவர்கள் நெக்குந்தி தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் மீது வந்து கொண்டிருந்த போது சென்னையிலிருந்து பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று பயங்கர வேகத்துடன் பின்னால் வந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னால் சென்று கொண்டிருந்த 2 வீலரின் மீது பயங்கர வேகத்துடன் மோதியுள்ளது. இந்த கோர விபத்தில் தூக்கி வீசப்பட்ட 2 வீலர் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் வரை சாலையில் தேய்ந்து கொண்டே சென்றது. இதில் 2 வீலரை ஓட்டி வந்த ராமன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னால் உட்கார்ந்து வந்த சின்னத்தம்பி படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்திற்கு பதற்றத்துடன் ஓடி வந்தனர். அப்போது விபத்தை ஏற்படுத்திய கார் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் சென்று விட்டது. இதனிடையே உயிருக்கு போராடி கொண்டிருந்த சின்னத்தம்பியை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் அவரும் செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்ததும் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த வாணியம்பாடி கிராமிய போலீசார் உயிரிழந்த இருவரின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை டோல்கேட் கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.